வணக்கம். தமிழின் செய்திகள். மின்தடையால் பாதிக்கப்பட்ட சக்தி நகர் மக்கள் சோமங்கலம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மின் விநியோகம் தங்கள் பகுதியில் சரியாக இல்லை என பூந்தண்டலம் ஊராட்சி சக்தி நகர் மக்கள் சோமங்கலம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் அடிக்கடி மின் விநியோகம் தடைபட்டு பொதுமக்கள் கோடை காலத்தில் மின்சாரம் இல்லாததால் அவதிப்படுவதாக கூறுகின்றனர். இதனையடுத்து தங்கள் பகுதியில் ஏற்படும் மின்வெட்டு, மின் இணைப்பு தடைகளை நீக்கி சரி செய்து தரும்படி ஏற்கனவே புகார்கள் கொடுத்துள்ளனர். இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் சோமங்கலம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். தகவலறிந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஞானபிரகாஷ் சோமங்கலம் உதவி மின் பொறியாளரிடம் பேசி மின் இணைப்பை சரிசெய்ய ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பெயர்ந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 2019ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் புதிதாக உதயமானது. இதையடுத்து புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக 2020ஆம் ஆண்டு 10 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தரை தளத்துடன் கூடிய 4 மாடிகள் கொண்ட கட்டிடம் கட்ட முடிவு செய்து ரூபாய் 120 கோடி செலவில் பிரம்மாண்ட கட்டிடம் 2022ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இதை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலகங்களும் செயல்பட துவங்கின. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தினந்தோறும் இந்த புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆங்காங்கே மேற்பூச்சுகள் உதிர்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வர மிகவும் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனாடா ஃபவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினருக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் இனடா ஃபவுண்டேஷன் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் சித்தண்டி மண்டபத்தில் பழங்குடியினர் பகுதியில் நடைபெற்றது. இதில் பழங்குடியினருக்கு தொழில் கல்வி பயிற்சி அளிக்கவும் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் உணர்த்தும் விதமாக இனடா ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி அவர்கள் தலைமையில் சிறப்பு பயிற்சி முகாம் முதல் நாளாக துவங்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் முன்னாள் குழந்தைகள் நல குழும தலைவர் ராமச்சந்திரன், AIYF செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சேகுவேரா தாஸ், இனாடா ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன், வழக்கறிஞர் கிரேசியஸ் கிவஸ் ட்ரஸ்ட் ஊராட்சி மன்ற தலைவர் சின்ன பையன், ஊராட்சி செயலாளர் சசிகுமார் மற்றும் பல நிர்வாகிகள் பழங்குடியினர் பகுதியில் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பழங்குடியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தனர். இம்முகாம் 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. மேலும் பழங்குடியினருக்கு இனடா ஃபவுண்டேஷன் வேண்டுதலுக்கிணங்க சாலவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தன் தாயார் நினைவு நாளை முன்னிட்டு பழங்குடியின மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். பிஸ்கெட் வழங்கல் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இனடா ஃபவுண்டேஷன் சார்பில் வழங்கப்பட்டது. காலில் விழுந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்த அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் 65ஆம் ஆண்டு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பு தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நிர்வாகிகள் அனைவரிடமும் காலில் விழுந்து மதுபானத்தையும் போதைப் பொருட்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதில் நகர செயலாளர் சிவாஜி காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகி PL ராமச்சந்திரன் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற பெண் நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிவகங்கை செம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் செம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுட்டெரிக்கும் வெயிலில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி, வெள்ளரிக்காய், ரோஸ்மில் குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் செம்பாக்கம் பகுதி தமுமுக, மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் SS ஏழுமலை தனது பிறந்த நாளை கொண்டாடினார். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ST/SC பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் SS ஏழுமலை தனது பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
பின்பு பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடித்த பின்பு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தனது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். கோவில் முன்பு உள்ள கடைகளுக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார். உடன் மாவட்ட இளைஞரணி ஹரீஷ், பழனி சீனிவாசன், ராஜாவேணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இனிப்புகளை பெற்றுக்கொண்ட பக்தர்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதுராந்தகம் அருகே நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் சாலை வையாவூரில் அருள்மிகு ஸ்ரீ சொர்ண பைரவி அம்பிகா, காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர், அருள்மிகு காசி ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் முன்னதாகவே பங்கேற்று 3 நாட்கள் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை நிறைவுற்று கிராம பொதுமக்கள் முன்னிலையில் யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்பு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அஸ்தினாபுரம் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் வழக்கறிஞர் பிரிவு மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி தலைமை சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி அஸ்தினாபுரம் பகுதி தலைவர் வெங்கடேசன், பகுதி செயலாளர் வீரன் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர் போன்றவை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம், மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பிரவீன்குமார், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவர் அணி தலைவர் பிரவீன்குமார் உட்பட தமிழக வெற்றிக் கழக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 93.9 மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதிகபட்சமாக ஒரு ஆண்டிற்கு 45.59 லட்சம் ஊதியத்தில் தேர்வாகியுள்ளனர். இதில் பார்வையற்ற 5 பேர் ஐஐஎம் கல்லூரியில் உயர்கல்வி பயில தேர்வாகியுள்ளார்கள். சத்யபாமா பல்கலைக்கழகம் சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வேலை வாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை OMR சாலையில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரிய ஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன், துணைத் தலைவர்கள் அருள்செல்வன், மரிய பெர்னதெத் தமிழரசி, மரிய கேத்ரின் ஜெயபிரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தார்கள். வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்த மாணவர்களில் 93.9% விழுக்காடு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் உயர்ந்த ஊதியத்துடன் பணியமர்த்தப்பட உள்ளனர். 2024ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், ஆலோசனை வழங்கல், நிதி மேலாண்மை, செயலாக்கம், விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரிவுகளிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் வருகை புரிந்து இந்த மொத்தமாக 2454 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் அந்தியூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். விக்னேஷ் கார்த்திகேயன் வினோத்குமார் என்பவர்களிடம் கடனாக 5 லட்சம் பெற்றிருக்கிறார். அவரது மாத சம்பளத்தில் ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு இதுவரை 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு வசூல் செய்து விட்டார்கள். ஆனாலும் தன்னை கடத்தி சென்று வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி ரூபாய் 25 லட்சம் அசல் தர வேண்டும் என மிரட்டுகிறார்கள் என்று பாதிப்படைந்த முருகேசன் அந்தியூர் பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் மூலமாக எஸ்பியிடம் மனு அளித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க மத்திய மாவட்ட செயலாளர் சாதிக் மற்றும் ஈஸ்வரன் தலைமையில் எஸ்பியை சந்தித்தனர். அகில ஹிந்தி ஹஜ் நலசங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சமாதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய ஹஜ் நலசங்க தலைவர் டாக்டர் MS சையத் ஜாஃபர் மற்றும் அகில இந்திய ஹஜ் நலசங்க செயலாளர் MT ஹஸ்மத்துல்லா கலந்து கொண்டனர்.
இவ்விழாவில் மதிப்பிற்குரிய வீனஸ் ஜாகிர்பாய் தலைமையிலும் குமரேசன் ஏர்டெல் மற்றும் சந்தோஷ் வழக்கறிஞர் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அய்யூப் கான் மற்றும் நூருல்லா பாய் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் அகில இந்திய ஹஜ் நலசங்க நிர்வாகிகள் ராஜேஷ் பாலாஜி, வழக்கறிஞர் ஆசிப் கலில், ராஜேஷ் மணி, வழக்கறிஞர் அசோக் உதயா, சரண்ராஜ், இக்பால் அலி, அப்பாஸ், ஃபைசல் உசைன், மதன், ராஜேஷ், மகேஷ், சஞ்சய், விவேக், தீபிகா, யாபஸ், கல்பனா போன்ற பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி பேருந்துகள் அரசு விதிமுறைப்படி உள்ளனவா என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஆய்வு செய்தார். அப்போது சாலை விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி பேருந்துகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதத்தில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளிலும் முறையாக அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் காட்பாடி திமுக சார்பில் குடிநீர் பந்தலை எம்எல்ஏ கார்த்திகேயன் திறந்து வைத்தார். வேலூர் காட்பாடி திமுக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பகுதி செயலாளர் வன்னியராஜா ஏற்பாட்டின்படி அவர் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் துரைமுருகனின் சகோதரர் துரை சிங்காரம் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக வேலூர் எம்எல்ஏவும் மாநகர செயலாளருமான கார்த்திகேயன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களையும் நீர்மோர், இளநீர், தர்பூசணி மற்றும் முலாம்பழம் போன்றவைகளை வழங்கினர். பந்தலில் 500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் நிறுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிரப்பப்பட்டு தினமும் பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மாநகராட்சி 1வது மண்டல தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா, மாவட்ட பொருளாளர் நரசிம்மன், கவுன்சிலர்கள், அன்பு, வட்ட செயலாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உயர்கல்வியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கோவையில் நடைபெற்ற விழாவில் தெரிவித்தார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. பிபிஜி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதா லட்சுமிபதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பேசினார். இந்திய மற்றும் உலகளவில் வாய்ப்புகள் தற்போது ஏராளமாக இருப்பதாக கூறியவர் அவற்றை மாணவ மாணவிகள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் வளர்ச்சி இருப்பதாக தெரிவித்தார். உயர்கல்வியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த கல்வி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறினார். மாணவ மாணவிகள் கல்வியோடு ஆராய்ச்சி திறன்களை அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து இளங்கலை முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை அவர் வழங்கினார். விழாவில் கல்லூரி துணைத் தலைவர் அக்ஷய், கல்லூரி முதல்வர் முத்துமணி உட்பட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகளின் தற்கொலைக்கு அவரது காதலன் காரணம் என கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களிடம் குடிகாடு கிராமத்தை சார்ந்த குணா என்பவர் மனு ஒன்றினை அளித்தார். அதில் தொழிற்சாலையில் தொகுப்பு ஊழியராக பணியாற்றி வருவதாக கூறி தனது மகள் அபிநயா சென்னையில் உள்ள ஐபோன் கம்பெனியில் வேலை கிடைத்ததாகவும் அங்கு வேலைக்கு செல்வதாகவும் கூறியுள்ளார். மேல் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல் என அபிநயாவின் தந்தை கூறியதால் அவர் சரியான முறையில் பேசாமல் மன அழுத்தத்துடன் கடந்த சில தினங்களாக இருந்த நிலையில் கடந்த 24/4/2024 அன்று அவரது அறைக்கு உறங்க சென்றவர் காலையில் அறையில் உள்ள மின் விசிறியில் துப்பட்டாவால் தூக்கிட்டு சடலமாக இருந்துள்ளார். அவரை மீட்டபோது அவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் 25ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அபிநயா பயன்படுத்திய செல்போனை அவரது பெற்றோர் பார்த்தபோது அதில் நெல்லிக்குப்பம் பகுதியை சார்ந்த சுதன் என்பவருடன் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படமும் அதில் அபிநயா அவரது தோழியுடன் கண்ணீரோடு நான் சாக போகிறேன் என பேசியுள்ள ஆடியோவை கேட்டு அதிர்ந்து போனதாகவும் தந்தை கூறியுள்ளார். இது குறித்து என் மகள் தற்கொலைக்கு காரணமான சுதன் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அபிநயா பெற்றோர் புகார் அளித்துள்ளார்கள். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சுட்டிருக்கும் வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகள் சற்றே இளைப்பாறும் வகையில் போக்குவரத்து சிக்னலில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூரை வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் 10 நாட்களுக்கு மேலாக சராசரியாக 103 டிகிரி என்ற அளவில் வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இதனால் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் கோவை நெடுஞ்சாலை கவுண்டம்பாளையம்
கண்ணப்ப நகர் சந்திப்பு பகுதியில் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் சார்பில் தற்காலிக கூரையானது அமைக்கப்பட்டுள்ளது. பச்சை நிற துணியால் சுமார் 15 மீட்டர் நீளத்திற்கு சாலையின் ஒரு பகுதியில் இந்த கூரை அமைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து சிக்னலில் நிற்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலில் வாகனத்தை ஓட்டி வருபவர்கள் சிக்னலில் நிற்கும் பொழுது அதிக அளவிலான வெப்பத்தின் தாக்குதலுக்கு ஆளாகாமல் சூழலில் தற்போது மாநகராட்சி சார்பில் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் நிழற்குடை இது. இதேபோன்று அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கும் பட்சத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சியில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு தகிக்கும் வெயிலில் பொதுமக்கள் விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அவல நிலை. நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வீடுகளுக்கு தண்ணீர் வழங்கி கோடை வெப்பத்திலிருந்து காக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சியில் 21வது வார்டு பகுதிகளில் சுட்டிருக்கும் கோடை வெப்பத்தால் ஆழ்துளை கிணறுகளில் முற்றிலும் தண்ணீர் வறண்டுவிட்டது. நகராட்சியின் சார்பாக வீடுகளுக்கு வழங்கப்படும் காவிரி நீர் எனப்படும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் தண்ணீரும் வாரம் ஒருமுறை முழுமையாக வழங்கப்படுவதில்லை. 15 நாட்கள் 20 நாட்களுக்கு ஒருமுறையே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 107 டிகிரி அளவுக்கு மேலாக வெப்பம் தாக்கப்பட்டு அனல் காற்றாக வீசி வருவதால் பொதுமக்கள் செய்வதறியாவது விழிப்பிதுங்கி வருகின்றனர். குடிக்கவும் குளிக்கவும் துவைப்பதற்கும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள 1000 லிட்டர் தண்ணீரை நாள் ஒன்றிற்கு ரூபாய் 250 விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீருக்கே இவ்வளவு செலவு செய்தால் மற்ற தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என மக்கள் புலம்பி வருகின்றனர். அனைத்து வார்டுகளுக்கும் பெரம்பலூர் நகராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் கொடுத்து இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்க வேண்டும் எனவும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுத்து நகர மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து இந்த கோடை வெப்பத்திலிருந்து தங்களை காக்க வேண்டும் என நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே வீட்டின் மரக்கதவை உடைத்து 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. மர்ம நபர்கள் கைவரிசை. இரவில் வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது கைவரிசையை காட்டிய கும்பல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாள் சாமி. இவர் அபுதாபியில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி சுந்தரி வயது 40 தனது 2 குழந்தைகளுடன் வெள்ளிசேரி கிராமத்தில் வசித்து வருகிறார். நேற்று இரவு சுந்தரி வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் ஒரு அறையில் தூங்கியுள்ளார். காலையில் பார்த்தபோது வீட்டின் பின்பக்க மரக்கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் மற்றொரு உள்ளறையின் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த லாக்கரில் இருந்த 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இருந்தது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதிர்ச்சியடைந்த சுந்தரி இதுகுறித்து கயத்தாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை பிரிவு நிபுணர்கள் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் மாலை 4 மணிக்கு திடீரென மேகங்கள் கருமையாக சூழ்ந்து திடீரென சூறை காற்றுடன் மழை பெய்தது. சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. ஆலங்கட்டி மழையும் பெய்தது. சுமார் 6 மாதத்திற்கு பிறகு முதல் தடவை ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் பல்வேறு இடங்களில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் தென்னை மரம் மின்கம்பத்தின் மீது சாய்ந்து சாலையில் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 5 மணி நேரமாக மின்சாரம் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கதிர் சலங்கை விழா மற்றும் திருநாவுக்கரசர் குரு பூஜை மதுர மாதனம் பங்கேற்பு. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இன்று இறைவி நுண்கலைப்பள்ளி சார்பாக கதிர் சலங்கை விழா மற்றும் திருநாவுக்கரசர் குரு பூஜை நடைபெற்றது. கம்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை ஆதினம் ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் மிருதங்க வித்வான் தியாகராஜன், திருச்சி அரசு இசைப்பள்ளி முதல்வர் டாக்டர் மீனலோச்சனி சுந்தரேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னதாக திருநாவுக்கரசருக்கு மதுரை ஆதினம் அவர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 7 மாணவிகள் சலங்கை அணிந்து தங்களது பரதநாட்டியத்தினை அரங்கேற்றம் செய்தனர். இந்த கதிர் சலங்கை நிகழ்ச்சியில் நடராஜர், கணவன் பேரை தீராத விளையாட்டு பிள்ளை, தேவி நீயே துணை, கல்யாண பாடல், தில்லானா, ஹரிஹர வாசனம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களுக்கு மாணவிகள் நடனம் ஆடினர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளால் சிவபுராணம் பாடலுக்கு நாட்டியம் அரங்கேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மதுரை ஆதினம் அவர்கள் சிறப்பு பிரசங்கமும் நடைபெற்றது. பின்னர் நாட்டியத்தில் அரங்கேற்றம் செய்த மாணவிகளுக்கு மதுரை ஆதினம் அவர்கள் ஆசிர்வாதம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கம்பம், கூடலூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வரலாறு காணாத வறட்சியின் காரணமாக 300 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் காய்ந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரலாறு காணாத வெப்ப அலையின் தாக்கத்தால் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான சிட்டந்தாங்கல், ஊராங்கனி, பாவளம், சோழம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நடவு செய்த நெற்பயிர்கள் வறட்சியின் காரணமாகவும் 10க்கும் மேற்பட்ட விவசாய கிணற்றில் நீரின்றி வறண்டு விட்டதாலும் விவசாய நிலங்களை தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் நெற்பயிர்கள் காய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பக்கத்து வீட்டுக்காரரின் வளர்ப்பு நாய் குறைத்ததால் ஆத்திரமடைந்த மண்டல துணை வட்டாட்சியர் பணி நேரத்தில் அரிவாளை தூக்கி சென்று நாய் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி புத்து மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் கொளஞ்சியப்பன் என்பவரின் வளர்ப்பு நாய் கடந்த 2 தினங்களுக்கு முன் தெருவில் சென்ற தெரு நாய்களை பார்த்து குறைத்து விரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதே தெருவில் கொளஞ்சியன் வீட்டு அருகே வசித்து வரும் கள்ளக்குறிச்சி மண்டல துணை வட்டாட்சியர் சிலம்பரசன் நாய் குறித்த சத்தம் கேட்டு ஆத்திரமடைந்து தன் வீட்டிலிருந்த கொடுவாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாகவும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியவாறும் கொளஞ்சியப்பன் வீட்டின் வாசலுக்கு சென்று ஆவேசமாகவும் ஆபாசன வார்த்தைகளால் திட்டியவாலும் குறை மிரட்டல் விடுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்புள்ள அதிகாரியாக காலை 10-15 மணிக்கு பணிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் இதுபோன்ற சண்டிகர்தனத்தில் ஈடுபட்ட சிலம்பரசனுக்கும் கொளஞ்சியப்பனுக்கும் ஏற்கனவே தவறான வாரிசு சான்றிதழ் வழங்கியதை தட்டி கேட்ட வகையில் முன்விரோதம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கொளஞ்சியப்பன் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சங்கராபுரம் அருகே ரங்கப்பனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் சப்தமுனீஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட 4 கோவில்களில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ரங்கப்பனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் சப்தமுனீஸ்வரர் ஆலயம் மற்றும் அதே பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகள் புனரமைக்கப்பட்ட நிலையில் கோவில் பணிகள் சில நாட்களுக்கு முன்பு நிறைவடைந்து இதனையொட்டி கடந்த 29ஆம் தேதி லக்ஷ்மி ஹோமம், மகா கணபதி பூஜையுடன் முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நேற்று மாலை 3ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் சப்த முனீஸ்வரர், ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆகிய 4 கோவில்களின் கோபுர கலசங்களில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையின் மூலம் வாகனம் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 5 வயது சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் ஒட்டிய விரல்கள் பிரிக்கப்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 5 வயது சிறுமிக்கு ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. இந்த குழந்தை பிறக்கும்போது வலது கையில் 3 மற்றும் 4ஆம் விரல்கள் ஒட்டியிருந்தன. இதனால் விரலில் அசைவு குறைவாகவும் செயல்திறன் குறைவாகவும் மற்ற குழந்தைகள் போல் சாப்பிட இயலாமலும் விளையாட எழுத முடியாமல் இருந்தது. இதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை முறையில் அறுவை சிகிச்சை செய்து விரல் பிரிக்கப்பட 7/7/2022 அன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஒட்டுறுப்புத்துறை டாக்டர்கள் ராஜ்குமார், அருணாதேவி, பிரபாகர் ராஜ் ஆகியோர் இந்த சிகிச்சையை மேற்கொண்டனர். தற்சமயம் பிரிந்த விரல்கள் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் எல்லா குழந்தைகளுக்கும் இருப்பது போல் விரல் உள்ளதை கண்டு குழந்தை பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் அடுத்த காரைக்காடு அங்காளம்மன் கோவில் அருகே நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூர் அடுத்த காரைக்காடு அங்காளம்மன் கோவில் அருகே டேங்கர் அசோக் லேலன் பழைய லாரி சேஸ் கட்டாகி நின்று கொண்டிருந்தது. ஓட்டுநர் அஜாக்கிரதையால் இரவு நேரத்தில் வெளிச்சமின்றி இருட்டான இடத்தில் லாரி நின்று கொண்டிருந்தது. வாகனத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நின்றது. இதில் எதிர்பார்த்த விதமாக இரவு 11 மணி அளவில் ஸ்பிளெண்டர் பிளஸ் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் லாரியின் பின்புறம் சொருகிக் கொண்டார். விபத்துக்குள்ளான நபருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு
இடது கை உடைபட்டு நிலை குலைந்து கீழே கிடந்தார். விபத்தை கேள்விப்பட்டவுடன் நேரில் சென்ற நிருபர் சோபன் பாபு மற்றும் அவருடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் சக்திவேல் இவர்கள் இருவரும் ஓட்டி காவல் நிலையத்திற்கு மற்றும் ஆம்புலன்ஸிற்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்வேந்திரன் அவருடன் இருந்த காவலர்கள் உதவியோடு விபத்தில் சிக்கிக் கொண்டவரை மீட்டு பாண்டிச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கோத்தகிரி மலைப்பாதையில் நடந்த விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோரை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். சென்னை பகுதியை சேர்ந்த 31 நபர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து ரயில் மூலம் மேட்டுப்பாளையம் வந்தடைந்தனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து வாடகை மினி பேருந்து எடுத்துக்கொண்டு 2 நாள் உதகைக்கு சுற்றுலா சென்றனர். சுற்றுலா முடித்துவிட்டு கோத்தகிரி வழியாக வரும்போது பவானிசாகர் வியூ பாயிண்ட் பகுதியில் மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 16 பெரியவர்கள் மற்றும் 15 குழந்தைகள் காயமடைந்தனர். உடனடியாக அவசர சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். படுகாயமடைந்த 7 பேரை அவசர சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் நள்ளிரவு முழுவதும் நடைபெற்ற புஷ்ப விமான உலா சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருமுலைப்பால் உற்சவம் கடந்த 15ஆம் தேதி நடந்தது. உற்சவத்தின் நிறைவாக முத்து சட்டைநாதர் உற்சவத்தில் நள்ளிரவு முழுவதும் சிறப்பு வழிபாடு நடந்தது. முன்னதாக வசந்த மண்டபத்திலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் முத்து சட்டைநாதர் சுவாமி புஷ்ப விமானத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு நாதஸ்வர இன்னிசை கச்சேரியுடன் சுவாமி புறப்பாடு நடந்தது. கோவில் பிரகாரம் முழுவதும் உலா வந்து மீண்டும் யதாஸ்தானம் எழுந்தருளி சகசரநாம அர்ச்சனையும் புஷ்பாஞ்சலியும் மகா தீபாராதனையும் நடந்தது. முன்னதாக பலிபீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடந்தது. அதன் தொடர்ச்சியாக முத்துச்சட்டைநாதர் சுவாமிக்கு பட்டு சாத்தி தீபாராதனை, பின்னர் மலை மீது அருள்பாலிக்கும் சட்டைநாதர் சுவாமிக்கு தீபாராதனை நடந்தது. நள்ளிரவு 3 மணி வரை நடைபெற்ற உற்சவத்தில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலத்திலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாட்டு வெடிகுண்டு, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 4 நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் ஜெயமங்கலம் காவல்துறையினர் மற்றும் கியூ பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேல்மங்கலம் கள்ளுக்கட்டு பகுதியில் சார்பு ஆய்வாளர் முருகபெருமாள் உள்ளிட்ட காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்பொழுது பெரியகுளம் நோக்கி சென்ற ஆட்டோவை சோதனை செய்தபோது ஆட்டோவில் இருந்த நபர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆட்டோவை முழுமையாக சோதனை செய்ததில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த ஆட்டோவில் பயணித்த ஜெயமங்கலம் காந்திநகர் காலனியை சேர்ந்த சூரியபிரகாஷ், வீரநேஸ்வரன், பிரகதீஷ், பிரபு ஆகிய 4 நபர்களை கைது செய்ததோடு மேலும் அவர்களிடமிருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறாதது ஏமாற்றம்தான் என்றும் இதில் இடம்பெறாவிட்டாலும் விரைவில் அவர் மிகப்பெரிய எழுச்சி பெறுவார் என்றும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கிரிக்கெட் வளாகத்தில் கோவை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் துவங்கியுள்ளது. சுமார் 12 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டித் தொடர் அடுத்து 30 நாட்கள் நடைபெறவுள்ளது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிகள் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து போட்டிகளும் பகலிரவு ஆட்டங்களாக நடைபெறவுள்ளது. முன்னதாக நேற்றிரவு நடைபெற்ற துவக்க விழாவில் போட்டித் தொடரின் ஒருங்கிணைப்பாளர்களான லீமா கண்ணன், லிஜோ சுங்கத் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வீரர்களுக்கு உற்சாகமூட்டினர். முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன் சிபிஎல் கோவை போட்டித் தொடர் சிறப்பாக துவங்கியுள்ளதாகவும் எந்த அளவுக்கு இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெறுகிறதோ இந்திய கிரிக்கெட்டிற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஆண்களுக்கு நிகரான முக்கியத்துவம் பெண்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் இப்போது மகளிர் கிரிக்கெட் புதிய புரட்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழக பெண் வீராங்கனைகளுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் உரிய முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஊக்கமளித்து வருவதாகவும் விரைவில் தமிழகத்தை சேர்ந்த
3-4 பெண்கள் இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறாதது ஏமாற்றம்தான் என்றும், கண்டிப்பாக நடராஜன் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறிய அவர், இந்த உலகக்கோப்பை தொடரில் இடம்பெறாவிட்டால் அவர் விரைவில் பெரிய அளவில் எழுச்சி பெறுவார் என்றும், அவரது யாக்கரை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.